வணக்கம் மக்களே! நம்ம யூடியூப் சேனல்ல மறுபடியும் சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக் பத்தி பேசப் போறோம். மதுரையோட பிரசித்தி பெற்ற அழகர் திருவிழா. இந்த திருவிழா தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட, புராணத்தோட ஒரு அழகான கதை. அழகர் திருவிழாவோட வரலாறு, அதோட முக்கியத்துவம், ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷல்னு பேசப் போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது அழகர் திருவிழா எப்படி ஆரம்பிச்சது. நம்ம மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் கோயில். சித்திரை திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த சித்திரை திருவிழாவோட முக்கிய பகுதி தான் அழகர் திருவிழா. இது மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலோடையும் 21 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற அழகர் கோயிலோடையும் இணைக்கிற ஒரு புனிதமான பயணம் தாங்க இந்த அழகர் திருவிழா. இந்த திருவிழாவோட வரலாறு நம்ம புராணத்தோட ஆழமா இணைஞ்சிருக்கு. புராணப்படி மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னர் மலியத்வஜா பாண்டியனோட மகளா பிறந்தாங்க. அவங்க ஒரு வீர பெண்ணா வளர்ந்து கைலாசம் வரைக்கும் போய் சிவபெருமானை சந்திச்சாங்க. அங்க அவங்களுக்கு சிவனோட கல்யாணம் நிச்சயமாச்சு. சிவபெருமான் சுந்தரேஸ்வர மதுரைக்கு வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சியோட அண்ணன் கருதப்படுற விஷ்ணு பெருமான், அதாவது அழகர், அழகர் கோயில்ல இருந்து மதுரைக்கு வராரு. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கீங்க. அவரு வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இதான் அழகர் திருவிழாவோட மெயின் கதை. ஆனா இது ஒரே கதை இல்ல. இன்னொரு புராணத்துல அழகர் மந்துகா முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க வைகை ஆத்துல இறங்குறாருங்க. மந்துகா முனிவர் தவறுதலா துர்வச முனிவரை அவமரியாதையா பண்ணதால தவளையா மாறுறாரு. அவரு வைகை ஆத்துல தவம் செய்ய அழகர் வந்து அவருக்கு சாபத்தை நீக்குறாரு. இந்த இரண்டு கதைகளும் சித்திரை திருவிழாவோட அழகர் பகுதியை முக்கியமானதா ஆக்குது. இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது அழகர் திருவிழாவோட வரலாறு. சரி, இந்த திருவிழா எப்போ ஆரம்பிச்சது? சித்திரை திருவிழா ரொம்ப பழமையானதுங்க. ஆனா இப்போ நாம பார்க்குற விஷயம் 17ஆம் ஆண்டு நூற்றாண்டுல நாயக்கர் மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல உருவாச்சு. அந்த காலத்துல சைவம், வைணவம்னு 2 பிரிவுகளும் இடையிலே பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரிவுகளை ஒண்ணு சேர்க்க திருமலை நாயக்கர் மீனாட்சி கல்யாணத்தையும் அழகர் வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சியும் ஒரே சித்திரை திருவிழாவா மாத்தினாரு. இதனால சைவ வைணவ பக்தர்கள் ஒன்னா சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. முன்னாடி அழகர் திருவிழா எங்க நடந்துச்சுன்னா தேனூர் மண்டபத்துல நடந்ததா சொல்றாங்க. அங்க அழகர் வைகை ஆத்துல இறங்குவாரு. ஆனா நாயக்கர் காலத்துல இது மதுரை நகரத்துக்கு நடுவுலயே நடக்கிற மாதிரி மாத்துனாங்களாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல ஏப்ரல்ல இருந்து மே அழகர் கோயில்ல இருந்து கல்லர் விடத்துல அழகர் புறப்பட்டு வைகை ஆத்துக்கு வராரு. இந்த பயணத்துல அவரு 500க்கும் மேல மண்டபங்களுக்கு போய் பக்தர்கள் ஆசி வழங்குறாருங்க. அழகர் ஏன் கல்லர் வேடம் போடுறாரு? புராணப்படி அவரு தங்க மீனாட்சி கல்யாணத்துக்கு போற வழியில தன்னோட பொக்கிஷங்களை பாதுகாக்க கல்லர் வேஷம் போட்டிருக்காருங்க. ஆனா வழியில பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டியதால தாமதமாயிருச்சு. அவரு வைகை ஆத்துக்கு வந்தப்போ கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க. கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் அவர் மதுரைக்குள்ள வராமையே வைகை ஆத்து மண்டபத்துல இருந்து பரிசுகளை கொடுத்துட்டு திரும்பி போயிட்டாராங்க. இந்த கதையை ஒவ்வொரு வருஷமும் நாடகமா நடத்தி வந்திருக்காங்க இந்த சித்திரை திருவிழால. இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்குறது தாங்க. இத பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில கூடுறாங்க. உங்களுக்கே தெரியும். அழகர் தங்க குதிரையில வாகனத்துல வைகை ஆத்துக்கு வராரு. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டு அவருக்கு பூஜை பண்ணி ஆராத்தி எடுக்கிறாங்க. அந்த தருணத்தை நம்ம பார்க்கும்போது சும்மா கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. மதுரையே சும்மா அதிருங்க. மூணாவதா நம்ம பார்க்க போறது அழகர் திருவிழா ஏன் ஸ்பெஷல்? அழகர் திருவிழா வெறும் மத நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட ஒற்றுமையோட சின்னம். சைவ வைணவ பக்தர்களை ஒண்ணு சேர்க்கிறது ஒரு பெரிய விஷயங்க. மதுரையில மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்கள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து கூட மக்கள் இதை பார்க்க வராங்க. தெருவெல்லாம் மல்லிகைப்பூ, வண்ண வண்ண விளக்குகள், பஜனை பாட்டு, பாரம்பரிய உடைகள்னு அதை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா மத பிரிவினை இல்லாத இந்த திருவிழா, சித்திரை திருவிழா மதுரையில ஒரு பெரிய விசேஷமா கொண்டாடுறாங்க. நீங்களே நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து நியூஸ் கொடுக்குறதும், அவங்க வந்து நம்ம மீனாட்சி வேஷமான இந்த சின்ன பசங்களோட போட்டோ எடுக்கிறதும் அவ்வளோ ஒத்துமையா இருக்காங்க. நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நம்ம இந்திய நாட்டுல, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க எல்லாருமே. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த திருவிழாவோட பழமையான தொடர்பு
அழகர் கோயில் பக்கத்துல பொய்கைக்கரைப்பட்டியில 800 வருஷமா பழமையான கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இதுல அந்த காலத்துல அழகர் கோயில் பக்கத்துல அழகான தோட்டங்கள், குளங்கள் இருந்ததா சொல்றாங்க. இது நம்ம முன்னோர்கள் எப்படி இயற்கையையும், கலாச்சாரத்தையும் பாதுகாத்தாங்கன்னு காட்டுது. சரி மக்களே, இதுதான் அழகர் திருவிழாவோட வரலாறு, ஒரு புராண கதை. நாயக்கர் மன்னர்களோட புத்திசாலித்தனம், நம்ம கலாச்சாரத்தோட அழகு எல்லாம் இதுல இருக்கு. நீங்க மதுரைக்கு போய் இத பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த கதைய பத்தி வேற ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாரி இன்னும் தமிழ்நாட்டு கலாச்சாரம், வரலாறு பத்தி வீடியோஸ் வேணுமா? நம்மள ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.